ஏய் 40 வருஷமா நம்ம ஊருக்காரங்களும் அவங்க ஊருக்காரங்களும் வெட்டிட்டு இருக்கோம். ஆனா அவங்கனாலே நம்மனாலே பொம்பளைகளுக்கு எதுவும் ஆனது இல்ல. அந்த பொண்ணுக்கு மட்டும் உங்களால ஏதாவது ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், உங்களை நான் வெட்டுவேன். ஆமா வெட்டுவாரு அவரு. போங்க போய் வெட்டுங்க. யோ அந்த இதே கடையை பார்த்தவனே அறுத்து அறுக்குறு போடாம அவன் வந்தா உடனே அவன் புகழ் பாடிட்டு இருக்கீங்க. புகழ் நமஸ்காரம். வணக்கம். ஆமா அவன் ஏன் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு போனான்? நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு வந்துட்டு போயிருக்கானே. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதேல். ஊருக்குள்ள வந்ததும் இல்லாம ஆட்டம் பாட்டம்னு அமர்க்கலப்படுத்திட்டான். அது மட்டும் இல்ல நன்னா பாடுறானே ஆடுறானே யாரா புள்ளாடான்னு விசாரிச்சா அவன் தான் இதே கணின்னு சொல்றாங்க. எனக்கு இதயமே நின்னுடு போல இருந்துச்சு. ஆனா அவனுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அதான் நீங்க இல்லாத நேரமா வந்துட்டு போயிட்டான். அவனை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாயா? சொல்லியா ஐயா அந்த இதே கனி நம்ம பொண்ணு பின்னாடி சுத்துறதா சொல்றாங்க. நீ பாத்தியா? திரும்பிட்டான்டா. போங்க சொல்றாங்க ஐயா. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு என் பொண்ணை பத்தி தப்பா பேசின உன்னை வகுந்துருவேன். நீங்க இருங்க. யோ பயம்பாக்காம போ. இதுக்கு தான் தாமரைய காலகாலத்துல கட்டி கொடுங்கன்னு சொல்றது. யாருக்கு? யாருக்கா? ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு மாப்பிள்ளையா தெரியலையா? மாமா நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு தெரியுது. உங்க பொண்ணுக்காக நான் என் கோபத்தை குறைச்சிக்கிறேன். இப்ப சம்மதம் தானே? முதல்ல தாமரைக்கு உன்ன சம்மதமானு கேட்போம். மாமா மடக்குன்னு திரும்பாதீங்க. தாமரையை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு. தாமரையோட நான் வர்றேன். போ போ போயிட்டு வா. எட்ரா வண்டியா. இருக்கிற பிரச்சனைல இவன் பண்ற டென்ஷன் பெரிய டென்ஷனா இருக்கு. இந்த இதே கணிப்பையில் என்ன செய்யலாம்? அவனை நாள் உசுரோட விட்டு வச்சதே தப்பு. இனி அந்த இதே கனி உயிரோட இருக்கக்கூடாது தம்பி. இருக்க மாட்டானே, இருக்க மாட்டான். கம்மியா தான் இருக்கு. எம்புட்டு வசூலாச்சு? 500 ரூபா தான். அம்புட்டு தான் ஆகும். மார்கழி மாதம் அப்படித்தான் இருக்கும். அடுத்த மாதம் சேர்த்து வசூல் பண்ணிக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். ஏதோ போன் வருது. பேசு. தாடிக்காரன் போன் பண்றேன். என்னன்னு கேளு. ஹலோ அண்ணா கனி உங்களோட சந்தையில இருக்கா? அப்படி நாங்க சந்தையில தான் இருப்போம். கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போறோம். சொல்லு. புலி இருக்காங்க நம்ம சந்தையை சுத்திட்டாங்கண்ணே. அடம் கொய்யால போச்சு. டேய் என்னாச்சு? காலங்காத்தால பீதியை கிளப்பிட்டு இருக்க கூடாது. உண்மையை சொல்லி என்ன விஷயம்? அப்படியே உங்களை சுத்தி பாருங்கண்ணே. சுத்தி பார்க்கவா? ஐயோ இப்ப என்ன பண்றது? அண்ணே கனி எப்படியா அந்த சந்தையில எஸ்கேப் பண்ணுங்கண்ணே. அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம ஆளுங்களோட வந்துட்டு இருக்கிறேண்ணே. சரி வந்துரு. இங்க பாரு, அவங்களோட குறியெல்லாம் கனி மேலதான் இருக்கும். அவனைத்தான் நாம முக்கியமா காப்பாற்றணும். புரியுதா? இது காட்டு இது கூலிங் ரெண்டையும் கலந்து அடிச்சா ஒன்னும் பண்ணாது. அப்புறம் எதுக்கே அடிக்கிற? கிக்கா இருக்கும் கிறுகிறுன்னு இருக்காதுப்பா. புரிய வைக்கிறதுக்குள்ள என்னடா ஊருக்கானுங்க சந்தையை சுத்தி வளைச்சிட்டானுங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறீங்க? அதை நான் சொல்லுவேன்டா லூசு. வா என்ஜாய். கனி வந்துட்டியா? வாளு மேலமட பிள்ளையார் கோயில் கிட்ட உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. வா போலாம். அப்படியா? இதை குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ குடியே முழுக போதா? நீ குடிச்சிட்டு வரேங்க. இந்தா ஏன்பா வேஸ்ட் பண்ற? ஆமா நானும் வரணுமா? தாமரையோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. வா. அஜித்தை விட ஹை ஸ்பீட்ல ஓட்டுவேன். உட்காரு. ஆமா நீ ஓட்டிட்டாலும் அங்கே ஓட்டு பாப்பா. இன்னும் நம்ம மான் குட்டி மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கு. என்னடா போய்ப்பா? இந்த பக்கம் போயிருப்பானோ? என்ன பண்ற? உன்னை வெட்டுறதுக்கு எங்க ஊர் ஆளுங்க வந்திருக்காங்க. போனது திறந்துக்கலாம். எங்க இருந்து திறக்கிறது? டோர் லாக் ஆயிருச்சு. என்னது? டோர் லாக் ஆயிடுச்சா? ஐயோ இப்போ எப்படி நான் வெளியே போறது? யாராவது வெளியில இருந்து வந்து திறந்தா தான் உண்டு, இல்லாட்டியும் திறக்க முடியாது. யார்கிட்டயாவது சொல்லி திறக்க சொல்லியா? இங்க இருந்து என்னதான் கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. அவங்களே எப்போ வந்து திறக்கிறாங்களோ அப்பதான். இன்னைக்குன்னு பார்த்து போனை வேற எடுத்துட்டு வரல. வா. யோ யோ ஏதாவது பண்ணியா? யோ எங்கேயா போற? இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்றது? உன்னை காப்பாத்த போய் நான் மாட்டிக்கிட்டேன். ச்சே. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? பசிச்சா பழம் இருக்குது, தெவிச்சா ஜூஸ் இருக்குது, தூக்கம் வந்தா பெட்டு இருக்குது, கூட படுக்க நான் இருக்கிறேன். வேற என்ன வேணும்? என்ன சொன்ன? துணைக்கு நான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இப்போ நான் சீக்கிரமா வெளியில போகணும். ஏதாவது பண்ணி தொலை. இப்போ நான் சீக்கிரமா உள்ள போகணும். போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? அட இதுக்கு போயிட்டு வந்துடுறேன்யா. ஏய் சீக்கிரமா வா. போயிட்டே வரமாட்டோமா? வேணாம் வேணாம், இது எனக்கு வச்சது. அதுல ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். இனி உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? கெட்டு போன இளநியா? இல்ல, லைட்டா சரக்கு கலந்த இளநீ.
என்னது சரக்கு மிக்ஸ் பண்ணி வச்சதா? ஆமா. இப்போ அது என்னையா பண்ணும்? ஒண்ணும் பண்ணாது, போதை ஏறும். ஆமா, அன்னைக்கு திருவிழாக்கு வந்து ஒரு பிட் பேப்பர் கொடுத்துட்டு போனியே, என்ன அது? நான் உனக்காக எழுதின முதல் காதல் கடிதம். எதுக்கு துப்புற? லவ் லெட்டர் அது. ஆமா, என் கையெழுத்து கொஞ்சம் மோசமா இருக்கும், அதுக்கு என்ன? போட்டோனா கையெழுத்து கூட பரவாயில்ல, நீ எழுதின கவிதை அதை விட மோசமா இருந்துச்சு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் 4 நாள் ஆனாலும் இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஏய் சாரியா, உன் கவிதை சூப்பரா இருந்துச்சு. இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி பண்ணியா? அப்ப நான் சொல்றபடி கேக்குறியா? கேக்குறேன். கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு சொல்றேன். மாட்டேன், கிட்ட வராத. என்ன மாப்பிள்ள இவ்வளவு வைக்கப்படுற? அந்த புள்ள எங்க போகுது, என்ன செய்யுதுன்னு விவரத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீ பேசாம இங்கே இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு இவ்வளவு டிலேன்னா என்ன போ வெற்றிவேல் முருகனுக்கு சிக்கல கொப்பரை தேங்காய் என்ன அசியமா இல்ல? கோயில் பிரசாதம் அப்படி பேசாதீங்க. உங்க ஆளை பார்க்க உள்ள போங்க. என்ன பண்ண காத்திருக்காளோ, சமாளிப்போம். அவ ஆள் வந்துட்டாண்டி, இப்ப நம்ம தட்டி விட்டுறா பாரு. தாமரை, என் மேல கோவமா? ஏய் நீங்களே போங்கடி. எதுக்கு இங்க வந்த? நேத்து அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எதிர்பார்த்திருப்படா. கல்யாணத்துக்கு முன்னாடி கற்போட தான் இருக்கணும்னு நானும் நினைச்சேன். இப்படி தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் மீறிட்டேன்னு நினைக்கும் போது இந்த விளக்கு எடுத்து இங்கே வச்சிருவோம். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? நடந்த தப்புக்கு நீ தான் காரணம், நான் தான் காரணம்னு நான் சொல்ல விரும்பல. அப்ப யாரடா காரணம்? நம்ம அடிச்ச சரக்கு தான் காரணம். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேங்கிற நம்பிக்கையில தான். சொல்றத கேளு. நம்ம மேட்ரை எப்படியாவது உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி, மேட்ருனா நேத்து நடந்தது இல்ல, நம்ம லவ் மேட்ரை எப்படியாவது அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவரை எங்கேயாவது கூட்டிட்டு வா. நான் மட்டும் தனியா வந்து பேசுறேன். அவர் திட்டினாலும் கேட்டுக்கிறேன், அடிச்சாலும் வாங்கிக்கிறேன். அவர் கை காலில் விழுந்தாவது எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இப்படி லூசுத்தனமா பேசி பேசி என் மனசை மாத்திட்ட. இதே மாதிரி பேசி எங்க அப்பாவையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதானே. 50 வருஷமா வேல்கம்பு வீச்சருவான்னு சுத்திக்கிட்டு இருந்தவங்கள அமைதியா பேசி அன்பால திருத்துறேன். இந்த 2 ஊரையும் சமாதானப்படுத்தி அமைதிக்கான நோபல் பரிசு இந்த இதேக்கனி வாங்குறான். ஓகேயா? நான் எப்படியாவது பேசி எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். எனக்கு நீங்க 2 பேரும் முக்கியம், பாத்துக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம பரம்பரை பகைக்கு நாளையோட ஒரு முடிவு கட்டுறேன். நீ தைரியமா போ. நம்பலாமா? போ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஓவர சவால் விட்டோமோ, நீங்களை எப்படி ஒன்று சேர்க்கறது? இன்னைக்கு இவனை வெட்டி போலி போட்டுறேன். என்ன தைரியம் இருந்தா எங்கிட்டே வந்து அந்த இதய கனியை காதலிக்கிறேன்னு சொல்லுவா. என் மவனை கொண்டவனை வெட்டி போடணும்னு 10 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க. இவன் என்ன அவன் வீட்டுல போய் வாழணும்னு ஆசைப்படுறான். சின்ன பிள்ளைகிட்ட போய் அண்ணன் அவனை வெட்டினா நீங்க தான் அவ அப்பா வெட்டினீங்க. இப்ப அவனை வெட்டுவேங்கிறீங்க. பதிலுக்கு அவங்க உங்களை வெட்டுவாங்க. எத்தனை காலத்துக்கு தான் இப்படி மாறி மாறி வெட்டிக்கிட்டு காட்டு மிராண்டி தரமா இருக்க போறீங்க? ஏய் நிறுத்தி. அவன் உன்னை கல்யாணம் பண்ணுங்கிறத என்ன பழி வாங்குறதுக்கு தான். அவன் பரம்பரைய மத்தவங்களை நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறது தான். தெரியுமா உனக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இதே கனி. அவன் தனியா வந்து உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேங்கிறான். இதுக்கு மேல அவன் என்ன பண்ண சொல்றீங்க? கால்ல விழுந்தா என் புள்ள கடுப்பானா? என் மகன் செத்துட்டான். இன்னைக்கு ஒன்னையும் கொண்டுட்டு என் பொண்ணு செத்துட்டான். அவதான் பேசுறானே, நீங்களும் புரியாம அறுவாள் எடுத்துக்கிட்டீங்க. ஏய் அவளை கூட்டி போ. போங்க நீ. போங்க. போங்கன்றல. வாங்கண்ணே. போடா. வாங்க. வாங்க. பேசாம இருங்க. உட்காருங்கண்ணே. உட்காருங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே. அண்ணா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க. என்னடா சொல்ற? அண்ணா அவன் தனியா வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் சொன்ன சொல்லு மாற மாட்டான். இதுக்காகத்தானே இத்தனை வருஷம் காத்து கிடந்தான். அவனை நம்ம இடத்துக்கு வரவழைச்சு அவன் கழுத்தை அறுத்துருவோம். அண்ணா ஆனா இந்த விஷயம் தாமரைக்கு தெரியாம பாத்துக்கணும். அண்ணா நம்ம ஆளுங்களோட நான் தூரத்துல மறைஞ்சிருப்பேன். நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா அவன் கதையை முடிச்சிருவோம். நீங்க எல்லாம் சுத்தி நில்லுங்க. ஆனா அவனை நான் தான் முடிக்கணும். எப்படியோ முடிக்கிறோம். கொஞ்ச நேரம் தாமரை பேசி வந்துடுறேன்.